தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. இந்த பாட்டை பற்றி பேசுனா இது ஒரு தனி காவியம், இது வேற ட்ராக். இப்போ நான் இதுக்கு வரல, அங்கே வாங்க, எம்ஜிஆருடைய தொழில்நுட்ப கலைக்கு வரேன். இந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் போது தரைதளத்தில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் குரலை முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பானுமதி கேட்பதாக. அது எப்படியா? இந்த பாட்டில் எம்ஜிஆர் அப்படியே டப்படித்து பாடிக்கிட்டே வருவார். எம்ஜிஆர் இருக்கக்கூடிய இந்த ஹாலில், இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பில்லர், ஒரு தூணு மேலாக்க போய்கிட்டு இருக்கும். இந்த தூணு எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஹாலில் கிரவுண்டில் இருந்து இல்லாமல் பாதி உடஞ்சிருக்கும். அப்போ எம்ஜிஆர் கீழே இருந்து அந்த தூண் வழியாக மேலே பார்க்கலாம். அந்த தூண் வந்து ஒரு ஹேலோ, சாலிடு கிடையாது. இந்த தூண் அப்படியே மேலே கண்டினியூ ஆகி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பானுமதியினுடைய ஹால் அங்கேயும் போகுது. அங்கே கிரவுண்டில் இருந்து டாப் வரைக்கும் இருக்குது, இடையில உடையலை. ஆனால் அந்த தூணில் இடையில ஒரு சின்ன கீறல் இருக்குது. ஆக எம்ஜிஆர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பாடக்கூடிய பாட்டு முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பானுமதிக்கு கேட்டு, அவர் அந்த கீறல் வழியாக கேட்டு ரசித்து, எவனோ ஒரு கைதி கீழே இருக்கிறான், நன்றாக பாடுகிறானே என்று புரிந்து, இன்னமும் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்க்கவில்லை.